உபதேசம் நமக்கும் அது கெட்டு போகிறது தான் பைத்தியம். நமக்கு எது? பரிசுத்த ஆவியானவர். எந்த உபதேசம்? சிலுவையில் என்ன நடந்தது என்பதை உபதேசத்தும் பண்ணும்போது, உபதேசன்றது என்னது? ஒருத்தர் எடுத்து அது என்னெல்லாம் நடந்தது என்பதை சொல்லும்போது அதை கேட்டு அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டு, ஓகே கர்த்தர் இப்படி சிலுவையில் செஞ்சாரா, அப்போ என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? ஆமே. நீங்கள் செத்துட்டீங்க, நீங்கள் எல்லோரும் செத்துட்டீங்கன்னா நம்புவீங்களா? அது எப்படி நாங்கள் சொத்தோம், உயிரோடு தானே இருக்கிறோம். வசனம் பொய்யா ஆகாத. ஞானஸ்தானத்துக்குள்ளே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அப்படி நீங்கள் உயிர்த்தெழுந்திருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் செத்துட்டீங்களா இல்லையா? பழைய மனுஷனை அழித்து போட்டு புதிய மனுஷனை தெரித்து கொண்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ உண்மையாக பொய்யா? பழைய மனுஷன் நோயாளி, பழைய மனுஷன் சாபத்துக்கு உட்பட்டவன், பழைய மனுஷன் பாவத்துக்கு உட்பட்டவன், பழைய மனுஷன் அக்கிரமத்துக்கு உட்பட்டவன், பழைய மனுஷன் பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தவன். புதிய மனுஷன் தேவனுடைய பிள்ளை, புதிய மனுஷன் புது உடன்படிக்கையின் பிள்ளை, புதிய மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை. பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமே. நம்மளை எப்படி பிசாசு மோல்டு பண்ணி வச்சிட்டான்னா, நம்பவே கூடாத அளவுக்கு நம்மளை குறித்து நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான். வேறு ஒரு பெரிய தாக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கல. நீ ரட்சிக்கப்படு, சர்ச்சுக்கு வா, ஞானஸ்தானம் எடு, அபிஷேகத்தில் நிரம்பு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உன்னை குறித்து நீ நம்பாதன்ற மாதிரி ஒரு தாட்டை உள்ளே போட்டு வச்சிட்டான். அதனால தான் நம்மளால் ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம எப்படி வச்சுக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும். பிசாசு யாரை ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எந்த ரகசியமே தெரியலன்னா அவனை ஏமாற்றிடுவான். இப்போ உங்களை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரில, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரில, ஒரு பெரிய ஒரு லேண்டுக்கு அல்லது ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அல்லது பெரிய ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஓனராக இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க கோமாவில். என்னல வேறு வழி உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன். அப்படியே பெட்டில் பார்த்துன்னுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்துடுது, தெளிவு வந்துடுது. தெளிவு வந்ததும் அங்கே இருக்கிற சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் நல்லா ஆகிட்டீங்களா, வாங்க ஆஃபீஸுக்கு போங்க. எந்த ஆஃபீஸுக்கு அப்படிலாம் கேட்க மாட்டீங்க. தெளிவு வந்ததுமே நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஞாபகம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா ஆனதுக்கப்புறம் நேராக போய் கோட் ஷீட்லாம் போட்டுட்டு பந்தாவை போயிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த சீட்டில் போய் உட்கார ஆசைப்பட மாட்டோம். அதான் நம்ம சீட்டு, நம்ம உட்காரும். நமக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, நீ அவ்வளோதான், இப்படி தான், இது மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு உங்களை என்ன பண்ண வச்சுட்டான்? நம்ப வச்சுட்டான். நம்ம எங்கே இருக்க வேண்டியவங்க தெரியுமா? தேவனுடைய வலது பாசத்தில் மேலானவைகளை நாடுங்கள் வசனம் சொல்லுது. நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதுக்கு மேலானவைகளை நாட சொல்கிறாரு. நம்ம அங்கே நாடாமல் இந்த பூமிக்குரியங்களே நாடிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றது நமக்கு தெரியவே இல்லை. பிசாசு ரகசியத்தெல்லாம் போட்டு உடச்சி அப்படியே, நீ ஒன்றும் கிடையாது, நீ ஏழை, நீ அவள் தான் திக்கற்றவன், நீ அப்படி தான் இப்படி தான். நம்ம ரொம்ப பெரிய ஆள். நம்மளை பார்த்தா பிசாசுக்கு பயம் வரும். என்ன பண்ணிட்டான்னா, நம்மளை இப்படியே போட்டு வச்சிட்டான். நம்ம அப்படியே லாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம சொன்னால் எதுவும் நடக்காதுங்க, அதுக்கு ஒரு பாஸ்டர் சொல்லணும், இல்லை வல்லமை பெற்ற தாசர்கள் சொல்லணும், இல்லை வரங்கள் பெற்ற தாசர்கள் சொன்னால் தான் நடக்கும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்பத்தை எடுப்பார், சாவுக்கு ஏதுவான யாதை ஒன்று குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? பேர் நம்மளுக்கு கேட்டால் ஒரு சர்ச்சு விசுவாசி தான் சொல்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை விசுவாசிக்கிறச்சினாலே நீ துரத்திடலாம். ஏன் பாஸ்டரை கூப்பிடணும்? ஏன் பெரிய ஆளை கூப்பிடணும்? அப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்மளை விசுவாசிக்க விடாதபடி நம்மளை அப்படி இல்லை, அப்படியே நீ அவ்வளோதான், இந்த லெவல் தான். நீ என்ன சர்ச்சில் ஒரு விசுவாசி? நீ யார்? நீ அதிகமாக ஜெபம் பண்ணுற, அதிகமாக வேதத்தை படிக்கிற, அதிகமாக இல்லை, நீ ஒரு விசுவாசி அப்படின்னு நம்மளை என்ன பண்ணிட்டான்? பிசாசு மட்டை தட்டி வச்சிட்டான். நான் சொல்கிறேன் பாருங்களேன், ரகசியங்களை புரிந்து கொள்ள நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் உங்களை பிசாசு ஏமாற்ற முடியாது. ஆமே. இப்போ என்னென்ன பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த ரகசியங்களை புட்டு உங்களுக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் இனி பயப்படணும்னு அவசியம் கிடையாது.
ஆமென். யார் சொன்னால் நம்ம ரொம்ப பயப்படுவோம்? அதை குறித்து யார் அறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க சொன்னால் ரொம்ப பயப்படுவோம். அந்த அந்த ஃபீல்டில் அந்த காரியங்களில் யார் ரொம்ப தேறினவர்களாக இருக்கிறாங்க அவங்க சொன்னால் அப்படி கண்டிப்பாக பயப்படுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணும்னா, ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுங்களேன். டாக்டர் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டா அவள் தான், அன்னில தான் பயம்தான். அந்த பயத்தை எப்படி நம்ம மேற்கொள்கிறது? வார்த்தையை கொண்டு மேற்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ வார்த்தையினாலே, அந்த வார்த்தையை ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டாரு. எதை வச்சு சொன்னார் அவர்? பார்த்ததை வச்சு அப்படியே எதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரா? பார்த்ததை படித்து உன் காதில் சொல்லி விட்டார். உனக்குள்ளே இப்படி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார். சொன்னது எதுனாலனா வாயால் சொல்லிட்டார். பார்த்ததுனால கிடையாது. கவனிங்க, பார்த்ததுனால நீ நம்பலை, பார்த்ததை படித்து உனக்கு சொன்னதுனால நம்பிட்டீங்க. அப்போ வார்த்தையை அவர் சொல்லும்போது உன் காதில் கேட்டதுனால இருதயத்தில் போய் தங்கிடுச்சு. அதே விஷயத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, இதே வசனத்தை எடுத்து அதே நம்ம வாயில் வச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். எதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும்? எது டாக்டர் இருக்குதுன்னு சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு இல்லை, இயேசுவின் நாமத்தில் அது இருக்க முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நான் விசுவாசி, தேவ ஆவியை பெற்றுக்கிறேன், தேவ ஆவியின் வல்லமை பெற்றுக்கிறேன், என் சரீரத்தில் இருக்க முடியாது சொன்னால் தான் அது போகும். ஆமென். வாங்கிட்டீங்க, உங்களை விட்டு அது போனோன்னா நீங்கள் திருப்பி சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். டாக்டர் சுகர்னு சொல்லிட்டாரு பிரதர், அவர் சொல்ல தான் செய்வார். பிபி இருக்குதுன்னு சொல்லுவார், சொல்ல தான் செய்வார். நீ அதே நம்பிட்டு மாத்திரையே போட்டுருந்தா எப்போ சரியாவ? சுகருக்கு என்னைக்குன்னா சரி ஆயிடுச்சு, மாத்திரை நிறுத்திட்டு யாரா சொல்லி பார்த்துருங்களா? சுகருக்கு இன்னும் மாத்திரையே கண்டுபிடிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? சுகருக்கு மாத்திரையே கண்டுபிடிக்கல. பிபிக்கு இன்னும் மாத்திரையே கண்டுபிடிக்கல. பிபி ஏறாத அளவுக்கு நார்மலாக வச்சுக்கலாம், சுகர் ஏறாத அளவுக்கு நார்மலாக வச்சுக்கலாம். அது சரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா யாருன்னா? அப்போ நம்மள எந்த அளவுக்கு ஏமாற்றி முட்டாளாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துங்க. பிபி சுகருக்கு மாத்திரை என்ன கண்டுபிடிக்கலைங்க, புரிஞ்சுக்குங்க. ஆனால் பிபி சுகருக்கு நான் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன மாத்திரைனா, விசுவாசமாய் இயேசுவின் நாமத்தில் எனக்கு பிபி இல்லை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்ல 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 இயேசுவின் பரிகாரியாய் கர்த்தர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியத்தின் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்ன கர்த்தர் அவர் பொய்யுரையாத தேவன். என் சரீரத்தில் வியாதி இல்லை, என் சரீரத்தில் பலவீனம் இல்லை, என் சரீரத்தில் சுகர் இல்லை, என் சரீரத்தில் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த 21 நாள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீ மாத்திரை தூக்கி வெளியே போட்டு போயிட்டே இருப்பேன். ஆமென். ஐயா, நம்மளை பார்த்தா நோய் ஓடணும், நம்மளை பார்த்தா பேய் ஓடணும். நம்ம நான் மாத்திரை வாங்கி உள்ளே போட்டுனுக்குறோம். யாருக்கோ திட்டுற மாதிரி தெரிது. ஆமாம், அவனுக்கு வந்தாதான்ட்டு. எனக்கு தான் சொன்னாங்க 430 480 இருந்துச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வரலாத பார்க்கவே இல்லை, இன்றைக்கி வரலாத என்னன்னு கண்டுக்கவே இல்லை. அதை ஏன் கண்டுக்கணும்? தெரியாமல் வந்தால் தெரியாமல் போயிட்டுருப்பான். அதையும் யோசிக்கணும். நல்லா ஸ்வீட் சாப்பிடு, சோத்திரத்தோடு சாப்பிடு, நல்லா எது கொடுத்தாலும் சோத்திரத்தோடு சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. உன் ஜீவன் அவர் கையில் இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. உன் ஜீவன் மேலே கையை வைக்கணும், இயேசு கிறிஸ்துவை தொடாமல் உன் ஜீவனில் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ அம்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு கூடாது. வியாதிக்கு நமக்கு சம்மந்தமாக கூடாது. அது என்ன பண்ணணும்? அதை துரத்தி அடிக்கிற வேலை தான் நம்முடைய வேலை. ஆமென். ஆமாம், கேட்டுட்டு நைட்டு போய் எத்தனை மணிக்கு போனதும் மாத்திரை போடணுங்க. ஏம்மா ஐயோ, இப்போல்லாம் ஊருக்கு போனால் சேர்த்து கூட எடுத்து போயிடுறது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் எது மேலே போயிடுச்சு தெரியுமா? அந்த மாத்திரை மேலே போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை விடுற வரலாம், அது உங்களை விட்டு போகாது. நான் வேணா பெட்டு கட்டி வேணா உங்களுக்கு சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் அதை விடுற வரலாம், அது உங்களை விட்டு போகாது. நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார். விட்டு ஆண்டவர்கிட்ட உபாசம் இருந்து இது என் சரீரத்தை விட்டு போயே ஆகணும், அதை அழிச்சே ஆகணும், இந்த 21 நாளில் என் சரீரத்தில் அது இருக்கக்கூடாது, நான் உங்கள் பிள்ளை, எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நான் அதை வெறுக்கிறேன், அதை கொஞ்சம் கூட நான் அது என்ன மேன்மை பாராட்ட மாட்டேன், அது இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுறாத அதை அழிக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் 21 நாள், ஏன் 21 நாள், இன்றைக்கே போயிடும். அல்லேலூயா. நீங்கள் தான் பேசணுங்க, பேசி உருவாக்கணுங்க உங்கள் சரீரத்தை. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே உங்கள் சரீரத்தை ஆசீர்வச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வச்சு ஆசீர்வச்சு அதை உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா தான் சொன்னதா கரெக்டாக தான் இருக்குது. நீ சொன்னாங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது? நைட்டில் 2 மாத்திரை போட்டுக்கிறேன்.
எப்போ தெரியுமா மாத்திரை உண்ணும்? நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு விசுவாசம் வந்துடுச்சு, கர்த்தர் என் கூட பேசிட்டாரு, கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார், உனக்கு மனதில் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா தூக்கி போடலாம் மாத்திரை. இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், மாத்திரையை போட்டு தொலைங்க. ஏன்னா திடீர்னு மண்டை கண்டி போட்டிங்கன்னா அல்லேலூயா. என்ன இவர் அப்படியே சொல்கிறார் இப்படி சொல்கிறார், அப்புறம் ஒன்றா பாஸ்டரால் தான் மாத்திரை விட்டேன் ஆனால் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்கிறதுக்கா? உனக்கு விசுவாசம் வர வரலும் அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. ஒன்று போகிறீங்களா அரை ஆக்குங்க, அரை போகிறீங்களா கால் ஆக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தலையை சுற்றி ஏசு நாமல தூக்கி போட்டுரும் குப்பியில். ஆமென். இவ்வளோ மாத்திரை கொடுத்தாங்க, எனக்கு இவ்வளோ மாத்திரை கொடுத்தாங்க. அவர் சொல்லி எப்படி தான் கொடுத்தாரு, பாஸ்டர் மாயிட்ட சொல்லி கொடுக்குறாரு. அவர் எப்படி இருந்தாலும் பிரதர் மாத்திரை போட மாட்டார், அவர் விசுவாசம் அப்படி போயிடுவார். சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாத்திரை தயவு செஞ்சு அவர் கொடுங்க, அப்போ தான் இவர் சரியாவார். இப்போ பிசாசு எங்கே போகிறான், ரூட் எடுத்து தன்னை நேசிக்கிறவங்க கிட்ட போயிடுவான். தன்னை யார் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறா அவங்ககிட்ட போயிடுவான். ஏன்னா அவங்க சொன்னால் கேட்பாங்களே அப்படின்ட்டு. இந்த காரியத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னா எந்த பலனும் வராது. ஆமென். உறுதியான இருதயமுடையவர்களாக மாறணும். சும்மா பயப்படாதீங்க, கண்டதை மட்டும் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. சோத்தத்தோடு ஜெபம் மட்டும் சாப்பிடுங்க, ஆவியில் அனலாக இருங்க, சரீரத்தில் வல்லமையாக இருங்க, கண்டிப்பாக மாறிடும். அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு, உங்களுக்கு வேகமாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிகிறேன். வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 நம்ம இதை வச்சு தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அதே ஆதி ஆகமத்தில் என்ன நடந்தது, ஆதி ஆகமத்தினுடைய காரியம்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள். மனுஷனுக்கு கிட்ட நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பை அவன் இழந்து போயிட்டான். அந்த இழந்து போனதுனால தான் இவ்வளோ பெரிய பாடு மனுஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ அதை யார் தீர்வு செய்ய முடியும்னா அதே மனுஷன் தான் வந்து செய்யணும். எந்த மனுஷன்? ஆதாம் முதல் மனுஷன். 2வது மனுஷன் யார்? 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா வசனத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அப்போ நீங்களும் நானும் எதை பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இன்றைக்கு எடுத்து வாசிங்க 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய். கொஞ்சம் மேலே வசந்த வாசிங்க. ஆதாமை நோக்கி புசித்தபடினாலே யாரால சபிக்கப்பட்டுச்சு? பூமி ஆதாமால சபிக்கப்பட்டுச்சு, உன்னிமித்தம் சபிக்கப்பட்டுச்சு. இப்போ சபிக்கப்பட்ட பூமி என்ன ஆயிடுச்சு? டக்குன்னு உள்ள வந்துச்சு. என்ன வந்துச்சு? சாபம் உள்ள வந்துச்சு. பூமி சாபமாய் மாறிடுச்சு. ஆசீர்வாதமாக இருக்க வந்து பூமி சாபமாய் மாறிடுச்சு. நீங்கள் உபாகமத்தை 28ஆம் அதிகாரத்தில் வீட்டில் இப்போ வாசினா தெரியும். ஆசீர்வாதம் கம்மி 14 தான் இருக்கும், ஆனால் சாபம் கிட்டத்தட்ட 54 56 இருக்கும். நீ இப்படி பண்ணினா இப்படி வரும், இப்படிப்பட்ட வாதம் வரும், உனக்கு அப்படியே பூமி அப்படி இரும்பாக மாறிடும், நீ எதை விதைச்சாலும் உனக்கு விதைக்க முடியாது, நீ அறுக்கிறதெல்லாம் கஷ்டப்படுவ, நீ அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும். ஏபால் மலையில் நின்று சாபத்தையும் கூறுவார்கள் என்று வசனம் சொல்லுது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம சாபம் எப்படி உள்ளே வந்தது அப்படின்னா, மனுஷன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால வந்துச்சு. எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? தேவன் சொன்ன காரியத்தை அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவையில்லாமல் உள்ளே வந்துடுச்சு. இப்போ அதை யார் சரி பண்ணுறதுன்னா, முதல் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான். இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தால் தான் இதிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 5:14 வாசிங்களேன். 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பிந்தி வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க.
அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ ரெண்டாவது ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, பிந்தின ஆதாம், இரண்டாம் ஆதாம். கவனிங்க, என்ன பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆதாம் செஞ்ச அந்த பிரச்சனையை இன்னொரு ஆதாம் செய்கிறார். பிந்தின ஆதாமாகிய பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து செஞ்சது தான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே நமக்கு பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, முள்ளும் குறுக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை? 29ஆம் வசனமா? வாசிங்க பார்க்கல. 3:18 வாசிங்க. 3:18 வாசிங்க. என்ன ஆயிடுச்சு? பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டதுனால முள்ளும் குறுக்கும் வந்துடுச்சு. இப்போ இந்த முள்ளும் குறுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, கொஞ்சம் வேகமாக நீங்கள் என் கூட நீங்கள் அங்கே இங்கே போகாமல் உங்கள் இருதயத்தில் இங்கேயே நீங்கள் கவனிச்சின்னா உங்களுக்கு நல்லது. அது பாட்டு கத்தியும் கட்டுக்கிட்டோம் விடுங்க. அது கத்தோ கூட கற்றுட்டோம். ஏய், திறந்து தான் குத்துறாம்மா. விடுமா. சரி, டேய், சரி கவனிங்க. இந்த முள்ளு குறுக்கும் மனுஷனுக்கு ஏன் வந்துச்சுன்னா, மனுஷனை உனக்கு நம்பி ஒரு பொறுப்பாக இந்த பூமியை கொடுத்தேன், நீ ஆண்டுகொள், இந்த எல்லாத்தையும் நீ பயன்படுத்தி ஆண்டுகொள்னு உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? என் வார்த்தை கேட்காதபடி போனதுனால இந்த பிசாசு உள்ளே எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இப்போ பூமி உன் நிமித்தமானாச்சு, சபிக்கப்பட்டுச்சு. நீ எதை விதைச்சாலும் கூடவே களை வருது. நீ எதை விதைச்சாலும் பக்கத்திலே பயிரோடு சேர்ந்து களை வரும். ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே களையும் கூட வருது, என்ன பண்ணுறது? வளரட்டு விடு. ஆண்டு சொல்ல, வளரட்டு விடு. இப்போ நீ அந்த களையை பிடிங்கினா செடியும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். இப்போதைக்கு வளர விடு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அது தனியாக தன்னுடைய களைகளை வரத்துனால அது என்ன பண்ணும்? அது வேற ஒரு காய் காய்க்கும். நல்லா கவனிக்கணும். புல்லோட நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நெல் பயிரோடவே நெல் பயிர் மாரியே களை இருக்கும், நெல் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த களை எடுக்கிறவங்களும் கரெக்டாக தெரியும், அந்த கை கரெக்டாக போய் நிற்கும், அழகாக பிடுவாங்க. என்னடா நெல் பயிரை பிடிங்கிட்டாங்களே நம்ம பார்ப்போம். அது நெல் பயிர் கிடையாது, கூட வந்த களை. அதை பிடுங்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது நெல் பயிர் மாதிரியே வந்துருக்கும். இந்த நெல் வரத்துக்கு முன்னாடி கவனிங்க, இந்த நெல் வரத்துக்கு முன்னாடி இந்த களை பயிர் எப்படி வரும்னா, சின்னதாக வேறதாக அந்த கேழ்வரகு மாதிரி ஒரு 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 விதைகள் வரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க? கொளுத்தி விட்ருவாங்க. ஏன்னா அது பரவிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணாலும் வருங்க, விதைக்காமே களை வரும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்லாததுனாலே நிறைய காரியங்கள் பிசாசு விதைச்சி விட்டான். நீ இப்படி தான், நீ அப்படி தான், நீ இது மாதிரி தான், இந்த மாதிரி தான் நிறைய கழிச்சு விட்டான். இப்போ ஆண்டவருக்கு தெரியுது இந்த களை எப்படி வெட்ட முடியும். தேவத்தூர் ஆண்டவர் சொல்கிறார், வளரட்டும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அது நல்லா தெரியும். அப்போ அறுத்து கொண்டு போய் என்ன பண்ணலாம்? அக்கிலியிலே சுட்டேறிங்க. அப்போ இந்த கலை, இந்த உலகத்தில் இந்த கலை என்பது பிசாசு. இந்த கலையை விதைக்கிறவன் பிசாசானவன். இந்த கலை யாருன்னா, நம்ம கூட இருக்கிற சொந்த பந்த உறவுகள், நம்ம நண்பர்கள் கூடவே வருவாங்க, ஒட்டிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நைஸாக அவங்க வழியில் நம்மளை கூட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம ரூட்டில் கூட்டு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இது வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு போயிட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை எல்லாத்தையும் கொஞ்ச நாளில் டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவோம். நம்ம பக்தி வைராக்கியமாக கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்போம். டமால்னு நம்மளுடைய எல்லாம் ஆட்டம் கண்டுடும், பரிசுத்தத்தில் ஆட்டம் கண்டுறோம், ஏதாவது ஒரு காரியத்தில் ஆட்டம் கண்டுறோம். நம்ம இழுக்கணுமே தவிர, நீங்கள் மேக்னெட்டாக இருந்தால், நான் சொல்கிறேன், நீங்கள் மேக்னெட்டாக இருந்தால் இரும்பாக இருந்தால் இழுத்துருவீங்க. நீங்கள் இரும்பாக இருந்தால் மேக்னெட் இழுத்து உங்களை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமையை குறித்து தான் இருக்கிறது. நீங்கள் வல்லமுள்ள தேவ பிள்ளைகளாக இருந்தால், நீ மேக்னெட்டாக இருந்தீங்கன்னா அந்த இரும்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இழுத்துருவேன். நீ இரும்பாக இருந்தீங்கன்னா அவங்க மேக்னெட்டாக இருந்தாங்கன்னா அவங்க இழுத்துருவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் மேக்னெட்டாக இல்லை இரும்பான்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்கள் உங்களை செக் பண்ணீங்க. முள்ளும் குறுக்கும் உள்ளே வந்தது காரணம் பிசாசால் வந்தது, சாத்தானால் வந்தது. இது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இதுக்கு தீர்வு எங்கே வந்து தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27:29 வேகமா. 27:29 Matthew chapter 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, யூதருடைய ராஜாவே, வாழ்க்கை என்று பரியாசம் பண்ணி
அவர் மேலே காரி துப்பி அந்த கோலை எடுத்து கவனிங்க. இப்போ ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக காண்பிக்க போகிறேன். கவனிங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. 19:2. போர்ச்சேவகர்கள் முள்களினால் ஒரு முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து எதை ஊடுனாங்களாம்? போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை உண்டு பண்ணி. என்ன முடி? ஜடமுடின்னு சொல்லக்கூடாது, முள்ளுகளினால் ஒரு முடியை. கவனிங்க, இந்த முள் இருக்குல்ல, இந்த முள் எப்படிப்பட்டதுன்னா நீட்டாக கொடி மாதிரி போகும். அங்கே எருசலேம்லேருந்து அது கிட்டத்தட்ட பாருங்களேன் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு முள்ளுடைய சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பைபிளை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? முள் இவ்வளோ பெரிய முள் இருக்கும். சாதாரணமாக இவ்வளோ பெருசாச்சு இருக்கும். அந்த முள் எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் பிஞ்சா, நல்லா கவனிக்கணும். ரொம்ப முத்தினதாக எடுத்தாக்கா வளைக்க முடியாது. கொஞ்சம் பிஞ்சு முள்ளாக எடுத்து சுற்றுவாங்க. கவனிங்க, சுற்றுவாங்க. ஏன்னா அப்போ தான் வளைக்க முடியும். பெரம்பு எப்படி வளையுதோ அது மாதிரி ஃப்ளெக்சபிளாக இருக்கிற மாதிரி அது தேடி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுவாங்க. இப்படியும் அப்படியே மாற்றி 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 பின்னுவாங்க. பின்னி என்ன பண்ணுவாங்கன்னா ஏசு கிறிஸ்து மேலே வைக்கிறதுக்கு முள்ளாக இருக்குது, ஐயோ ஒரு பாவமே அப்படிலாம் இல்லை, வேணுன்ட்டே கொண்டு வந்து அவர் தலை மேலே வைக்கிறாங்க. இப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அடித்து ரத்தம் கொட்டி சொட்ட சொட்ட சொட்ட. நேற்று பார்த்தோம் அவர் வேர்வை ரத்தமாக பெருந்துளிகளாக வெளியே வந்துட்டு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் இயேசுவை விசாரித்து இயேசுவை ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் அடித்து அவரை கிழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கிழிச்சதுக்கப்புறம் இந்த போர் சேவர்கள், நீங்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து, நான் கவனிங்க, வாரினால் அடிப்பித்தான். பிலாத்து என்ன பண்ணுறான்னா இயேசுவை பிடிச்சிட்டு வந்து வாரினால் அடிக்கிறான். கவனிங்க. இப்போ அடுத்தது யார்? யார் இவர்கள்? போர்ச்சேவர்கள் யார்? ரோமர்கள். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்கே யூதர்கள் இந்த வேலையை பண்ணலை. யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? இவரை சிலுவையில் அறையணும்னு சொல்கிறாங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இவங்க பிரதான ஆசாரியர்கள், இவரெல்லாம் இயேசுவை கொல்லணுன்றாங்க. ஆனால் இப்போ யார் இதை செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா இவன் ஒரு அந்நியன், இவன் ஒரு ரோமன். அன்றைக்கி ரோமர்கள் தான் உலகம் முழுவதும் ஆட்சி ஆள்றாங்க. இந்தியா தேசம் முதற்கொண்டு எல்லாமே. ரோடு எங்கேருந்து வருதுன்னா, ரோடுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோடுக்கு வந்து கனெக்ட் டு த ரோம் அப்படின்னு அர்த்தம். எல்லா ரோடும் எங்கே போய் சந்திக்கணும் அப்படின்னா ரோமுக்கு போய் சந்திக்கணுன்றது தான் அர்த்தம். இப்போது ரோமர்கள் அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அவங்க தான் சட்டம், அவங்க வச்சு தான் சட்டம். எல்லா ஊர்லேயும் அவங்க தான் போலீஸ், அவங்க தான் ராணுவம், அவங்க சொல்கிறது தான். அப்போது இயேசுவை பிடிச்சு அடிச்சதுக்கப்புறம் ரோம போர் சேவகன் என்ன பண்ணுறான்னா ஒரு முள்முடியை எடுத்து, இங்கே நீங்கள் உங்களுக்குலாம் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, கொஞ்சம் உங்கள் தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் இருக்குல்ல, அந்த வைக்கோலால் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி கீழே அந்த பரமனைன்னு சொல்லுவாங்க. அது சரியாக சொல்கிறேன்னானே தெரியல எனக்கு. கரெக்டாக சொல்கிறேன்னா வயசானவங்க யாருன்னா இருப்பீங்க. பிரமனையா? அதுவே தப்பாக சொல்லிக்கிறேன் பார்த்தியா? அதனால் அதான் கரெக்டாக தப்புனா எனக்கு தெரிஞ்சிடும். இந்த பிரமனைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இந்த பாத்திரம், மண் பாத்திரங்கள் தான் இருக்கும். அன்றைக்கெலாம் கறி பாத்திரங்களாக இருக்கும். எல்லாமே அழுக்கு ஆகிடுன்றதுனால அதை வச்சுட்டு அது மேலே வச்சுருவாங்க. அது எப்படி இருக்குன்னா ரவுண்டாக இருக்கும். அதில் வச்சாங்கன்னா கறி பாத்திரங்கள், கறியில் தானே சமைப்பாங்க, அடுப்பு கறியில் தானே சமைக்கணும், வேறு வழி கிடையாதுல்ல. அப்போது அது ரொம்ப கறி ஆகிடும், வீடுலாம் ரொம்ப டேட்டி ஆகிடுன்றதுனால அது மேலே வச்சுட்டாங்கன்னா கறி ஆகாது. அது போல் ரவுண்டாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது போல் ஒரு முள்ளுனால ஒரு முடியை பின்னுறாங்க. அது எப்படி பின்னுறாங்கன்னா முள்ளும் குறுக்கும் வளைச்சி வளைச்சி பண்ணுறாங்க. அப்போ அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முள் அவன் கையில் குத்திரக்கூடாது. கவனிக்கணும், போர்ச்சவனுடைய கையில் குத்திரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் வச்சாக்கா யார் மேலே வைக்கிறோமோ அவங்களுக்கு குத்தணும். ஐயோ இவர் ஏசி இவருக்கு ஒரு முள் கூட குத்தக்கூடாதுன்னா இல்லை, எல்லா முள்ளுமே அவரை குத்தணுன்றது நோக்கத்துக்காகவே அந்த முள்கள் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா தலையில் கரெக்டாக குத்துறா மாதிரியே வரணும், சுற்றி சுற்றி குத்துறா மாதிரி வரணும். ஒரு இடத்துலையும் ஒரு முள்ளும் மிஸ் ஆகக்கூடாது. அந்த முள் சரியாக அவருடைய சரீரத்தில் குத்தணும், தலையில் குத்தணும். அதுக்கேற்றது மாதிரியே செட் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, செட் பண்ணுறாங்க. என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முள் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா சாபத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அவமானத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. என்ன சொல்லி அவரை பரியாசம் பண்ணினாங்க? 29 வாசித்தீங்கன்னா தெரியும். 27, 29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து அது வலது கரத்தில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதருக்கு ராஜாவே வாழ்க.
இப்போ ராஜா எதை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ராஜாவுடைய தலையில் என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். அவர் மேலே அப்படியே இப்போது கவனிங்களேன், இப்போது மிஸ் வேர்ல்டு, மிஸ்டர் வேர்ல்டு அல்லது மிஸ் யூனிவர்சல் அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவங்கள என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொண்டு வந்து ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. அது வைரங்கள் நிறைஞ்ச கிரீடங்களாக இருக்கணும், அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது வந்து சரியாக அவங்க தலையில் வைக்கிற அந்த நேரம் இருக்குது தெரியுமா, அது வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக பிளான் பண்ணி வைப்பாங்க. அந்த டைமில் அவங்க தலை மேலே வைக்கணுன்ட்டு அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உலகத்தை ஆண்டவர், உலகத்தை அரசால போகிற ராஜா, உலகத்தை உண்டாக்கின ராஜா இவர் தான், தம்முடைய வார்த்தையில் உருவாக்கினார், இவர் தான் பெரிய ஆள், இவருக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவ்வளவு அவரை அவமானப்படுத்த, அவரை அசிங்கப்படுத்த, அவரை அதாவது என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அப்படி பண்ணணுன்ற நோக்கத்துக்காகவே ஒரு முள்ளினால, நீ ராஜாவா, நீ யூதருக்கு ராஜாவா, அப்போ யூதருக்கு ராஜான்னா உன் மேலே என்ன வச்சுருக்கணும், ஒரு பெரிய கிரீடத்தை, தங்கத்தினால் ஆனீங்க ஒரு கிரீடத்தை வச்சுருக்கணும். ஆனால் உனக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, இந்தா வாங்கிக்கோ முற்கிரீடத்தை. இப்போ இயேசு அனுமதிக்கலைன்னா இதை வச்சுருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பிதா அனுமதிச்சுலாம் வச்சிருக்க முடியுமான்னு கேட்டால் வச்சுருக்க முடியாது. தேவனுடைய சித்தெல்லாம் ஒருவனும் என் மேலே கையை போட முடியாது ஆண்டவர் சொல்கிறார். என் மேலே கையை போடனா கூட பிதாவுடைய சித்தெல்லாமே என் மேலே கையை போட முடியாது. என் ஜீவனை கொடுக்கவும் தெரியும், அதை எடுத்துக்கொள்ளவும் தெரியும், காரணமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவர் ஏற்றுக்கொள்கிறார். எதுக்கு தெரியுமா? உலகத்தினுடைய இத்தனை வருடத்தினுடைய சாபத்தையும் இத்தனை வருடத்தினுடைய அவமானத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த முள்முடியை வாங்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இனி நீங்கள் சாபமாக இருக்க மாட்டீங்க, இனி நீங்கள் வந்து அவமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை, உங்களுக்காக நான் உங்கள் சார்பில் நான் வாங்கிக்கிறேன்றதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய சிரசின் மேலே அந்த முள்முடியை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு சும்மா இல்லைங்க, வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, ஒரு கொம்பை எடுத்து கட்டையை எடுத்து வச்சு அப்படியே அழுத்துறானு. எப்படி இருக்கும்? முள் மேலே உட்கார வச்சு அழுத்துனா, சும்மா வச்சா பரவாயில்ல, வச்சு கட்டையை வச்சு ஒரு கோலை வச்சு அப்படியே அழுத்துறானு. அப்படியே உள்ள மண்டையில் எல்லாம் இறங்குது, எல்லாம் நரம்புகளை குத்துது. ஒரு முள் இந்த இடத்துல குத்திச்சான், ஒரு கண்ணுக்கு வந்து இந்த இடத்துல வந்துச்சான். ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க மொத்தம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நீங்களும் நானும் அவயங்களாக இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணிட்டான், தலையை நசிக்கலாம், தலையை பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு நினைக்கிறான். சிலுவையில் என்ன சொல்லப்படுறது, ஆதியாகமத்தில் சொல்லுவா, அவரும் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இப்போ என்ன பண்ணுறான்னா, இதை எடுத்து கொண்டு வந்து இவர் தலையை நசிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான், ஆப்போசிட்டாக பண்ணிடலான்னு பார்க்குறான். கர்த்தர் பார்க்குறாரு, என்னை நசுக்கு, என்னை நசுக்கு, என்னை குத்து, என்னை குத்து, என் பிள்ளைகளுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு கர்த்தர் துணிந்து அதை ஏற்றுக்கொண்டதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு தலைமுறை சாபம் இல்லை, முன்னோருடைய சாபம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த சாபமும் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த தேவ பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துருக்குதோ அந்த பிள்ளை ரத்தனால் கழுவப்பட்டு அந்த பிள்ளைக்கு தலைமுறை சாபம் இருக்க முடியாது. அப்போ எப்படிங்க இந்த சாபம் என்னை பின்தொடருது? நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு சாபம் இல்லை. ஆமாம், நீங்கள் சொல்கிறவரில் பிசாசை ஏமாற்றிட்டே இருப்பான். ஏய் நம்பாத, அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது, நீ உனக்கு சாபம் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் முன்னோரு சாபம் இருக்குது, எல்லாம் அறிக்கை பண்ணாச்சு, தெரியாதவரில் தான் பிரச்சனை, தெரிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் சாபம் இருக்க முடியாது. நீங்கள் சொல்லணும், கிடையாது, எனக்கு சாபம் கிடையாது, கெடா, நீ வீடு மாறி வந்துட்டு, அட்ரஸ் மாறி வந்துட்டு, போகல, தொர்த்தி விடணும் அவனு. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல், வசனம் சொல்லுது, சிலுவையை சகித்து அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. எதுக்கு தெரியுமா? ஆதாம் இழந்து போன சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதிகாரத்தை இழந்து போனான், ஆளுகை இழந்து போனான், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதில் எல்லாத்தையும் இழந்து போனான். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பிள்ளைக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சகோதரர்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன், என் சந்ததிக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கர்த்தர் உங்களையும் என்னையும் சிலுவையில் பார்த்ததுனால பிதா உங்கள் முகத்தை என் முகத்தை அப்போ காட்டினாராங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் அப்படியே ஒரு நிமிஷத்தில் காட்டினாராம். அப்படி காட்டும்போது, பரவாயில்ல ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல,
இவங்களுக்காக நான் என் உயிரை கொடுக்குறேன், இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இவங்களுக்காக. நம்ம பார்ப்போம், இதெல்லாம் நம்ம இந்த 21 நாள் பார்ப்போம். அப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க தயவு செஞ்சு, முள் சாபத்தின் அடையாளம், முள் அவமானத்தின் அடையாளம். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு தலைமையில் வச்சு பாருங்களேன், அந்த கோலை எடுத்துன்னு வந்து ஒருத்தன், அது உங்களுக்கு காட்சி அப்போ காண்பிக்கிறேன் பாருங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இயேசு நிற்கிறாரு, இயேசு அடிபட்டு அப்படி ரத்தமெல்லாம் சொட்ட அப்படி கிழிக்கப்பட்டு அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு, அவர் சிரசின் மேல் வைத்து வலது கரத்தில் ஒரு கோலை கொடுத்துறாங்க. நீங்களா இப்போ இயேசப்பா ஒரு கோலை பிடிச்சி நிற்கிறார், ஒரு கோலை பிடிச்சி நிற்கிறாரு. அவர் முன்பாக ஒருத்தன் முழங்கால் படிடுறான். என்ன பண்ணுறான்னா பரியாசம் பண்ணுறான். அப்படி முழங்கால் படிட்டு ராஜா ராஜான்னு சொன்னேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவர் மேலே முள்ளை வச்சுட்டு அவர் கையில் ஒரு கோலை கொடுத்துட்டு அவருக்கு முன்னாடி முட்டி போடுற மாதிரி முட்டி போட்டு அவர் என்ன பண்ணான்னா, யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று அவரை கிண்டல் பண்ணுறான், அவரை கேலி பண்ணுறான், அவரை அவமானப்படுத்துகிறான். அவர் மேலே இப்போ என்ன பண்ணுறான், அடுத்தது கவனிங்களேன், அவர் மேலே அடுத்தது என்ன பண்ணுறான் தெரியுமா, பூ அப்படின்னு துப்புறான். யாருங்க அவர், யாருங்க அவர், பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரன், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், அவரை கொண்டு உலகங்களை சிருஷ்டித்தார், அவருக்காகவே எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டது, அவராக உருவாக்குறார். அவ்வளோ பெரிய தேவன் இந்த மனுகுலத்துக்கு பூமியில் மனுஷனாக வந்தார். வந்ததுலேருந்து அவரை போட்டு 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 எவ்வளோ பிசாசு பயங்கரமாக யோசிக்கிறான். பிறக்கும் போதே அவரை கொண்டுடணும், கவனிக்கணும், பிறக்கும் போதே காலி பண்ணிடலாம், என்னென்னவோ ட்ரை பண்ணுறான், முடியல. கர்த்தர் சொல்கிற தூக்கி எகிப்துக்கு ஓடு, நான் சொல்கிறவரெல்லாம் வராத, மறுபடியும் சொல்கிறார் கூட்டுவா, அவன் செத்துட்டான். மறுபடியும் பிரச்சனை. அவரை எத்தனையோ முறை தள்ளி விட்டுலான்னு பார்க்குறாங்க, அப்படியே மலையில் மலையிலேருந்து அப்படியே தள்ளி விட்டு சாகடிச்சலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் அது இல்லை. தள்ளி விட்டு சாகச்சா பைபிளில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமல் போயிருக்கும். எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும், அப்போ இவர் சிலுவையில் தான் அறையணும். அல்லேலூயா. 53ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயாவில் 53ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் வாசிங்க, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எல்லாமே எங்கே இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன், இயேசுவை பரியாசம் பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், அசிங்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான். இப்போது என்ன பண்ணிட்டான்னா, யூதருக்கு ராஜா ஹாஹா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறான். அடுத்தது அவருக்கு எங்கே கவனிங்க, எனக்கு அது விட்டுருங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லலை. அது அந்த அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் வாசித்துங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு கவனிங்களேன், அந்த முட்டி போட்டுட்டு பார்த்துட்டு கிட்ட வந்து காரி முகத்தில் துப்புறான். எப்படி இருக்கும் ஒரு தேவனுக்கு, ஒரு ஆண்டவருக்கு? நான் என்னடா பண்ணேன், நான் ஒரு பாவமும் பண்ணல, நீங்கள் நீ துப்புறையே, உனக்காகவும் சேர்த்து தான்டா நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அடிக்கிறியே உனக்காகவும் சேர்த்து தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்னை பரியாசம் பண்ணுறியே உனக்காகவும் தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இயேசுவை கண்களை மூடிட்டு கொட்டுறான். நீ கண்டுபிடி பார்க்கலாம் யார் உன்னை கொட்டினது. ஆண்டவர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். அல்லேலூயா. பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன். எப்படி ஆண்டவரை கண்டீர்? அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தல, அப்பயே உன்னை பார்த்தேன். ஐயா ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது, டக்கு டக்குன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே சொல்கிறது நம்மளுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ இப்படி திருக்க தெரியுமா, நீ என்ன பண்ணி தெரியுமா, டக்குன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்போம். அமைதியாக இருக்கிறார், பொறுமை. அவர் மயிர் கத்திருக்கிற ஆடுகளுக்கு அவர் எப்படி வாய் திறவாத இருந்தாரோ அது மாதிரி அவர் வாய் திறவாத இருந்தாரோ. அவ்வளோ பொறுமை. நம்மளா ஒரு பிரச்சனைனா நம்ம பொறுமையாக இருப்போமா? வாய்ப்பே கிடையாது. பொங்கி எழுடா, நீ எப்படிரா அமைதியாக, உன் பக்கத்தில் தப்பே இல்லையாடா, நீ எப்படிரா, தப்பு இல்லைனா கூட நம்ம பொங்கி எழுந்துருவோம். அவருக்கு ஒரு தப்புமே இல்லை, அவர் பொங்கி எழவே இல்லை, அமைதியாக இருக்கிறாரு. அப்படியே காரி முகத்தில் அப்படியே எச்ச துப்புறான். கவனிங்களேன், அதாவது கையை எடுத்து மூஞ்சி துடைக்காத அளவுக்கு, கையை தூக்க முடியாத அளவுக்கு சரீரத்தில் பலனே இல்லை, பலன்லாம் குன்றி போச்சு. அடுத்தது வாசித்தா தெரியும், துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். என்ன பண்ணாங்களாம்? இங்கே பாருங்களேன், சாதாரணமாக அடித்தாருன்னுறதுல வேதத்தின்படி சொன்னாக்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அடித்தார்களாம். அப்படியே அடிச்சுட்டே வராங்க. அதுக்கு அர்த்தம் வேறு இருக்குது. கோதுமைக்கு அப்படி தான் பலியிடுவாங்க. நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன், எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, பரவாயில்ல, நாட்கள் வரும்போது அதையும் பிரசங்கிக்கிறேன்.
இயேசுவை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதையை பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், எனக்காக. நீங்கள் தான் சொல்லணும் அது எனக்காகன்னு. ஆமென். அதுதாங்க கிருபை. அவமானத்தை சகித்தார், இந்த உலகத்தின் சாபத்தை தாமேல ஏற்றுக்கொண்டார், தகனிக்கப்பட்டார். கொடுமையில் கொடுமை, ஒரு பாவமும் செய்யாத ஒருத்தர் அடிக்கிறது தான். ஆமென். ஏன் இதெல்லாம் அவர் செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே இருந்த அன்பு. நீங்கள் எப்படியாக ஒரு நாள் 2000 வருஷமோ 1950 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 2000 வருஷமோ யாரோ ஒருத்தர் வந்து சுவிசேஷம் உங்களுக்கு பிரசிப்பி சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க. சர்ச்சுக்கு வந்து அவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு நீங்கள் போய் ஞானஸ்தானம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த காரியத்தை உங்களிடத்தில் பிரசங்கிக்க, இது சும்மா பிளான் இல்லை, 2000 வருஷத்துக்கு போட்ட பிளானு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இப்போ உங்களுக்கு. அல்லேலூயா. சிலுவையில் நடந்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால், சிலுவையில் இயேசுடைய சித்தத்தில் இருந்தீங்க. அதை எப்போ உங்ககிட்ட பேசுகிறாருன்னா, 2000 வருஷம் ஆச்சு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நான் அதை தான்பா செஞ்சேன், அது உனக்காக தான் செஞ்சேன், நீ நம்பணுன்றதுக்காக தான் செஞ்சேன். நீ இப்போ தரித்திரன் கிடையாது, நீ இப்போ சபிக்கப்பட்டவன் கிடையாது, நீ அவமானத்துக்குரியவன் கிடையாது, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. முள்முடியை பார்க்க சொல்லலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். முள்முடியை உங்களுக்கு தெரியும் போதெல்லாம் ஞாபகம் வரணும். எனக்காக அவர் சாபமானார், எனக்காக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அவர் தரித்திரர் ஆனார். இதை சொல்லணும். நம்மளும் அப்படி இருந்தோம்னா புரியல பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால இனி என் குடும்பத்தில் சாபம் இல்லை, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் தரித்திரம் இல்லை, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துக்கு இனி அவமானம் இல்லை. நீங்கள் அதை அடிக்கடி சொல்லணும். ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நானும் ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசாசே கிளம்பு, நான் தெரிஞ்சு கொண்டேன், இதுக்கப்புறம் நான் அதை என் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஆமாம். கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணணுங்க. உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் போனீங்கன்னா எத்தனை முறை அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறேன். அவங்க வெட்டுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் நீங்களும் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். வந்து வீட்டில் வந்து வெட்டி பார்க்கணும், வெட்டி பார்த்து தையல் அடிச்சு பார்க்கணும். தையல் அடிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், லைன் அப்படி இப்படி போவோம், ஒரு கை பெருசாக ஒரு கை சின்னதாக வரும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்க முடியாது, கடன் இருக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் சாபம் இருக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் அவமானம் இருக்க முடியாது. ஏன்னா மொத்தத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார், நீங்களும் நானும் நல்லா இருப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆதாம் செஞ்ச அந்த சாபம், ஆதாம் அந்த இழந்து போன அந்த சாபத்துக்கு எங்கே தீர்வு உண்டாச்சு தெரியுமா? 2ஆம் ஆதாமாகி இயேசு மேலே வந்துச்சு. ஆமென். எனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக என்னுடைய மூத்த சகோதரன், இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம். என்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம். என்னுடைய ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம். என்னுடைய இரட்சகர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி சொன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் சொல்ல வேண்டியது உங்களுடைய வாயை திறந்து சொல்ல தான் அது உங்களை விட்டு போகும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கொஞ்சமாச்சு இந்த சிலுவையை கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகல. அதெல்லாம் சொன்னால் அவங்க புரியாது. ஏய், யார்கிட்ட வந்து போய் சொல்லி சுற்றினுக்கிறீ நீ? அவர் வந்தாராமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தாராமா, அதனால் எனக்கு நான் பிளான் ஆட. அவன் நம்மள சொல்லுவான், பைத்தியக்கார பசங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லைம்மா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பெலன், நாளுக்கு நாள் பெலன் ஆகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, 3ஆவது நாளுக்குள்ளே இவ்வளோ பெலன். உங்கள் ஜபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே இனி என் சாபத்தை நீக்கிடுங்க ஆண்டவரேன்னு ஜபம் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே எனக்கு சாபமே இல்லையா ஆண்டவரே, எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன ஆண்டவரேன்னு அப்படி ஜபம் பண்ணுவீங்க. இப்பவும் போட்டு ஆண்டவரே என் சாபத்தை எப்படியா ஆண்டவர் வந்து நிற்பார், மாண்டு அப்படி நங்கன்னு ஒரு கொட்டுவார். 2000 வருஷம் அது சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஒன்றும் அதையே சொல்லி ஜபம் பண்ணுகிற. எதுக்கு உனக்கு ஒரு பிரசங்கியாரை கொடுத்து நீ சாபம் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை நான் சொன்னேன், மறுபடியும்
ஆண்டவர் எப்படி ஆகலேன்னு பாவத்தை பண்ணிங்க வருவார் கர்த்தர். எல்லா ரத்தமும் உனக்காக தான் மொத்தமாக சிந்திருக்கிறேன், மறுபடியும் பாவம் சொல்லாத. தரித்திரத்தை ஆண்டவரே எப்படி ஆகலேன்னு கடன் என் தரித்திரத்தை ஆண்டு சொல்லுவார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். ஒழுங்கு மரியாதை இப்படியே சொல்லுவார் ஆண்டு. ஒழுங்கு மரியாதையாக கர்த்தர் ஆண்டவருடைய சபையில் நான் தம்முடைய ஊழியக்காரன் மூலியமாக ஆவியானவர் சொல்லுவார், என் ஊழியக்காரன் மூலியமாக நான் சொன்னேன், நீ மறுபடியும் நான் என் கடத்தை தீரும், என் தரித்திரத்தை தீரும். தீர்த்தாச்சு. அல்லேலூயா. கடை இப்போ இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. தீர்த்தாச்சா கேட்டால் தீர்த்தாச்சு. நான் இருக்கிறத நம்புறதா தீர்த்ததை நம்புறதா? ஹலோ, உண்மையை நம்பணுமா சத்தியத்தை நம்பணுமா? உடனே சத்தியத்தை பண்ணிடுவாங்க. உண்மைன்றது இருக்கிறது, கவனிங்க, உண்மைன்றது இருக்கிறது. சத்தியம் என்பது இருக்கிறதையே மாற்றி போட்டுரும். அல்லேலூயா. கடை இப்போ இருக்குது, நான் வாங்கிட்டேன், தேவையில்லாமல் இப்போ வாங்கிட்டேன், தேவையில்லாமல் சில காரியங்களுக்காக வாங்கிட்டேன், கடை இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கல்வாரி சிலையில் உன் கடன்கள் எல்லாம் தரித்திரங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டாயிடுச்சு சொல்லுது. இப்போ நான் அதை நம்புறதா இருக்கிறத நம்புறதா? நீங்களே ஒரு தீர்வு வந்துருங்க. நான் இருக்கிற கடனை உண்மை நம்புறதா, ஆண்டவர் என் கடனெல்லாம் தீர்த்துட்டுன்னு சொல்கிறாரு அதை நம்புறதா? அதே எதனா ஒன்று சொல்லுவேன். அப்போ நீங்கள் அதை நம்ப அதை விசுவாசிக்க அதை பேச அதை சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சிலுவையை குறித்து தானே அந்த உபதேசத்தை நீங்கள் விசுவாசிக்க பேச உங்களுக்கு விரோதமாக வந்த பிசாசு கொண்டு வந்த இந்த கடத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு அழிச்சிடுவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய முடியாததை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார். நம்ம பிறந்தது இப்போ நம்ம பிறந்தது இப்போ 50, 100, 60, 70. ஆனால் நமக்காக எப்போ அவர் உயிரை கொடுத்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. என்னங்க, நான் பிறந்தது இப்போது, நான் பாவம் பண்ணது இப்போது, நான் என்னுடைய அக்கிரமம் பண்ணது இப்போது, நான் கடன் வாங்கினது இப்போது நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் இப்போ பண்ணதை விசுவாசத்துக்கு விட்டுறக்கூடாது. தேவன் என்ன செய்தார் அதை தான் விசுவாசிக்கணும். நீங்கள் செஞ்ச பாவத்திலையா மரணம் வந்தது? கவனிங்க, நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக மரணம் வந்தது. நீங்கள் செஞ்ச பாவத்தினாலேயா சாபம் வந்தது. நீங்கள் பண்ண காரியத்தினாலேயா இந்த உலகத்தில் தரித்திரம் வந்தது? யார் பண்ணதுனால வந்தது? ஆதாம் பண்ணதுனால வந்தது. அப்போ ஆதாம் பண்ணதுக்கான தீர்வை 2ஆம் ஆதாமாக இயேசு தீர்த்துட்டாரு. அங்கே பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, நான் இந்த பூமியில் இப்போ இருக்கிறேன், ஆனாலும் பிசாசு தெரியாமல் கொண்டு வந்து உள்ள கடனை போட்டுறான், சாபத்தை உள்ள வச்சிருக்கிறான், தேவையில்லாமல் வியாதியை உள்ள வச்சிருக்கிறான். நீங்கள் தான் சொல்லணும், 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்காக என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இப்போ தானே பிறந்தேன், என் கடனை எப்படி அப்பயே அடைச்சார். நீங்கள் நம்பாத வரல உங்கள் கடன் போகாது. நீங்கள் சொல்லணும், என் கடனுக்காக ஏசு என்ன பண்ணுறார்? தரித்திரர் ஆனாரே, எங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே, அதனால் எனக்கு கடன் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைகளெல்லாம் எப்படி நிறைவாக்குவாரா? வேலைக்கு போனால் நிறைவாக்குவாரான்னு சொல்லிடுது. கிறிஸ்து இயேசுக்குள் நீ இயேசு கிறிஸ்துவை கூட நம்பினா, விசுவாசினா, கல்வாரி சிலுவையில் நடந்த காரியங்களை நீ யோசித்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கான காரியங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சின்னா, கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் அந்த பூரணத்தினால அந்த வல்லமையினால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். வசனத்தை அப்படி தான் பார்க்கணும். நம்ம இருக்கிற காரியத்தை வச்சே பார்த்துக்கூடாது. பிசாசு நம்மளை வச்சுருக்கிறான், நிறைய காரியங்களை நம்ம நம்ப வச்சிட்டான், நிறைய காரியங்களை இருக்குதுன்னு நம்ப வச்சிட்டான். நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் இருக்கிறத நம்பணும்னு அவசியம் இல்லை, சத்தியத்தையே நம்புங்கள். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முள்ளும் குறுக்கும் ஏன் வந்தது? ஆதாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால வந்தது. முள்ளும் குறுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குது? சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, அவமானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இதெல்லாம் யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை நானும் இப்போ ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நான் இயேசு செய்ததை ஏற்றுக்கொண்டா போதும். இயேசு எனக்காக என்ன செய்தார் அதை ஏற்றுக்கொண்டா போதும். நான் போய் இப்போ சிலுவையில் தொங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்காக என் சார்பில் என் ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார்.